ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல்வர் ஸ்டாலின் அண்டு உதயநிதி ஸ்டாலினை காப்பாற்ற கோயிலாக சென்று கும்பிட்டு வரும் துர்கா ஸ்டாலின். இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தற்போது பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியோட நிலைமையே பெரும் கவலையாக இருக்குங்க. அவர் வாய் திறந்தார் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து தலைகள், பெரிய தலைகள் எல்லாமே மாட்டக்கூடுங்க. அதனால் அவருக்கு ஆப்ரேஷன் அப்படின்ற பேரில் ஆப்ரேஷன் பண்ணி கிட்டத்தட்ட 3 மாதங்கள் 4 மாதங்கள் ஆனதாக அவரால் பேச முடியும் அப்படின்ற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு மு.க. ஸ்டாலின் குடும்பம் இருந்தாலுமே மீண்டும் ஒரு பிரச்சனையை பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி தரப்பை கிளப்பியிருக்காங்க. என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜியோட குடும்பத்தையும் ப்ளஸ் குடும்பத்துக்காரங்கிட்ட எல்லாருக்கிட்டையும் பார்த்திங்கன்னா ஐடி ரைடு பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட உறவினர்கள், சொந்தக்காரர்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே பார்த்திங்கன்னா நம்ம அமலாக்கத்துறையினர் கரூர்லாம் பார்த்திங்கன்னா தீவிர விசாரணையில் பார்த்திங்கன்னா சோதனையில் கிட்டத்தட்ட 4-5 நாளாக ஈடுபட்டிருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா மிக முக்கியமான தகவல்கள் உதயநிதி ஸ்டாலின் பற்றி பார்த்திங்கன்னா நிறைய தகவல்கள் கிடைச்சிருக்கதாகவும், அதை பார்த்திங்கன்னா எவிடன்ஸாக வச்சு அமலாக்கத்துறையினர் மிக விரைவில் உதயநிதி ஸ்டாலினை கைது பண்ணுறதாகவும் ஒரு செய்திகள் வந்திருக்கேன். கண்டிப்பாக உதயநிதி ஸ்டாலினை கைது பண்ணால் முதல்வர் ஸ்டாலினை கைது பண்ண வாய்ப்புகள் இருக்குங்க. அதுக்கப்புறம் மிக முக்கியமான தலைகளான டிஆர் பாலு, அப்புறம் சபரீசன் அப்படின்னு அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையினருக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக திமுகவோட ஆட்சி கலையக்கூடிய நிலைமை வந்துருங்க. இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலினில் கைது பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக பார்த்திங்கன்னா துர்கா ஸ்டாலின் கோயிலாக சுற்றிட்டு இருக்காங்க. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாலே தெரியுங்க. கோயிலாக சுற்றி பார்த்திங்கன்னா முதல்வர் ஸ்டாலினை காப்பாற்றிட்டு வராங்க. ஆனாலும் ஒரு என்றைக்குமே அதாவது என்ன ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பல நாள் திருடன் ஒரு நாள் ஆகப்படுவான் அப்படின்ற மாதிரி என்றைக்கே இருந்தாலும் ஒரு நாள் பார்த்திங்கன்னா காட்டி தாங்க ஆவாங்க. அது இந்த நாளாக தான் இருக்கும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்கள் பரப்பிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாங்க என்ன தான் பண்ணுறாங்க. அமலாக்கத்துறையினர் செந்தில் பாலாஜி 27ஆம் தேதி வெளியே வந்தால் மட்டும்தாங்க மருத்துவமனையிலேருந்து வீடியோ காலாவது தன்னுடைய ஃபேஸை காட்டினா மட்டும்தான் அவரால் பார்த்திங்கன்னா இனி பார்த்திங்கன்னா திமுகலையும் இல்லை உலகத்திலேயே உயிரோடு இருக்க முடியுங்க. இல்லை அப்படின்னா அவனோட சாப்டர் முடிஞ்சது மாதிரி தாங்க. ஏன்னா வாய் திறந்தால் கண்டிப்பாக திமுக அமைச்சர்கள் முதல் மேலிடம் வரை பார்த்திங்கன்னா பெரிய ஒரு இன்னர்களை சந்திக்கக்கூடிய நிகழ்வாக இருக்குங்க. பொறுத்திருந்து பார்க்கலாங்க என்ன தான் நடக்குது அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அரசியல் சார்ந்த தகவல்கள் வேண்டும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த தகவல்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.